ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸ்டாஃப்க்கு வந்து வேலைவாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட்டு வந்து 24 ஏப்ரல் 2025 சொல்லியிருக்காங்க. இதுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது. டென்டேட்டிவாக டேட் சொல்லியிருக்காங்க, அதாவது மே 2025 சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலும் வேக்கன்சி வந்து பார்ப்போம், என்னென்ன போஸ்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர், அதில் எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 16 வேக்கன்சி, எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து 16 வேக்கன்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலுக்கு வந்து 3 வேக்கன்சி, சிவிலுக்கு வந்து 1 வேக்கன்சி. சரிங்களா? அதுக்கு பிறகு ப்ரோக்ராமிங் அசோசியேட் அப்படின்னு சொல்லிட்டு 4 வேக்கன்சி, அசிஸ்டண்ட் ஹெச்ஆர் அப்படின்னு 3 வேக்கன்சி, அசிஸ்டண்ட் கோஆப்ரேட்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி 1 வேக்கன்சி, ஜூனியர் மெயின்டெனர் எலக்ட்ரிக்கல் 18 வேக்கன்சி, ஜூனியர் மெயின்டெனர் மெக்கானிக்கல் 10 வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 72 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பே ஸ்கேலுமே சொல்லியிருக்காங்க, தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கம்யூனிட்டி வைஸாக, அதாவது யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டின்னு சொல்லிட்டு கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக அந்த டேபிள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு வந்து என்ன மாதிரி டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேபிள் கிளியராக செக் பண்ணிக்கங்க. அப்புறம் இன்னொரு டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதே பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் என்ன மாதிரி டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ரிவேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து இந்த அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு மட்டும்தான் வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பார்த்தினா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் அதை சூட்டபிலிட்டி தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ டேபிளை வந்து கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இல்லையா, எலக்ட்ரிக்கலுக்கு வந்து டிப்ளமோ 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரானிக்ஸ்க்கு 3 இயர்ஸ் டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்புறம் மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சிவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ரோக்ராமிங் அசோசியேட் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, பிசிஏ இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் ஹெச்ஆருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கிராஜுவேஷன், அதாவது டிகிரி பிபிஏ, பிபிஎம் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அல்லது அதுக்கு ஈக்குவலாக முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜூனியர் மெயின்டெனர் எலக்ட்ரிக்கல் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடிஐயில் வந்து நேஷ்னல் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ எலக்ட்ரிஷியன் ட்ரேட் சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். சரிங்களா? அப்புறம் ஜூனியர் மெயின்டெனர் மெக்கானிக்கல் ஐடிஐயில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவல் இல்லை ஸ்டேட் லெவலில் ஃபிட்டர் ட்ரேட் ஆர் ஈக்குவலண்ட்டாக நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் எல்லா போஸ்ட்டுக்குமே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 25 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இங்கேயுமே வந்து பே ஸ்கேல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்கிற அந்த கோர்ஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலர் ஃபுல் டைமில் மட்டும்தான் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 வயசு வந்து இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியும் வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்ச் 2025 அதன் கணக்குப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிப்ளமோ போஸ்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ அந்த போஸ்டிங்க்கு மட்டும். இதுவே அந்த ஐடிஐ குவாலிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஹையர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படி சொல்லியிருக்காங்க. ஐடிஐக்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஐடிஐ ட்ரேடு அதை மட்டும் தான் முடிச்சிருக்கணும். மற்றபடி டிப்ளமோ போஸ்டிங்க்கு நீங்கள் பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் படிச்சிருந்தாலுமே அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில், சரிங்களா, அப்போ நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 25 வயசுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டில் இடபிள்யூஎஸ் யூஆர் இடபிள்யூஎஸ்க்கு வந்து 10 இயர்ஸும், ஓபிசிக்கு 13 இயர்ஸும், எஸ்சி எஸ்டிக்கு 15 இயர்ஸும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி வெர்ஷனில் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் இல்லை பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து நீங்கள் யூஆர் கோட்டாக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணலாம், ஆனால் ரிலாக்ஸேஷன் கன்செஷன்லாம் எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்க 50 வயசை தாண்டி இருக்கக்கூடாது. அது முக்கியமான விஷயம். 50 வயசுக்கு உள்ளதா அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஏஜ் ரிலாக்சேஷன், கன்செஷன் எல்லாமே சேர்த்து அவங்க பொதுவா சொல்றாங்க. அப்புறம் செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே மெடிக்கல்ஸ் மேனுவல் படி அந்த ஸ்டாண்டர்ட் தான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிடிக்கு சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல என்சிஆர்டிசியோட அஃபிஷியல் வெப்சைட்ல வந்து இருக்கும். நீங்க டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில், அதாவது ஹிந்தி அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 100 கொஷின்ஸ் வந்து கேட்போம். ஒரு கொஷினுக்கு 1 மார்க்கு, மொத்தம் 100 மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து கிடையாது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணீங்கன்னா சரிங்களா? நீங்கள் தைரியமாக அட்டன் பண்ணலாம். நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதே போல் எக்ஸாம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? டெஸ்ட் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சென்னை சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதே போல் செலக்ட் ஆன கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து என்சிஆர்டிசி வந்து முடிவு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் ப்ராபேஷன் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாண்டு இந்த பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது அக்ரிமெண்ட் பாண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துக்குங்க. அப்புறம் கேரக்டர் அசஸ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் அசஸ்மெண்ட்டும் நாங்கள் பண்ணுவோம். அதை பண்ணிட்டுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டிசி சம்மந்தமான அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பிளேஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எங்கே வேணால் போஸ்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சொல்லியிருக்கிற பே ஸ்கேலை தவிர்த்து அலவன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ட்ரைனிங் இருக்கும். அப்புறம் இந்த ஜாபுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரூ. 1000 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதாவது டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அதுமாதிரி சேர்ந்து கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது ரூ. 1000 ப்ளஸ் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கேண்டிடேட் வந்து மோர் தென் 1 போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் ஆகிறீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் தனித்தனியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு போஸ்ட்டுக்கு என்ன அப்ளிகேஷன் ஃபீஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸு சேர்த்து நீங்கள் வந்து பே பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். www.ncrtc.in வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டான இமெயில் ஐடி வேலிட் மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? எப்படி போய்ட்டு அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேரியஸ் டிசிப்ளின் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ மெக்கானிக்கல் அப்படின்னா என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து அடிஷ்னலாக படிச்சிருக்கலாம்? மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், அதுக்கப்புறம் டூல்ஸ் அண்ட் டை மேக்கிங், மெஷின் இன்ஜினியரிங் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளினுக்கு வந்து வேறு அதை சார்ந்து இருக்கிற வேறு என்னென்ன கோர்ஸ் படிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், சிவில் அப்படின்னு சொல்லிட்டு. சிவிலுக்கு மட்டும் சிவில் சொல்லியிருக்காங்க. மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக சில கோர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக அந்த டேபிளை கிளியராக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அந்த கோர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். சரிங்களா? ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் போஸ்டிங்லாம் எலிஜிபிள் இந்த கோர்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா. அதே போல் எலக்ட்ரிக்கல் பார்த்துக்குங்க, எலக்ட்ரானிக்ஸ்க்கும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இப்போ டிப்ளமோ கேட்டிருக்காங்க இல்லையா? டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பிஇ, பிடெக், பிஎஸ்சி வந்து படிச்சிருந்தாலுமே அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ பிஇ, பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங் படித்தவங்களும் டிப்ளமோ போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? அதான் தெளிவாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ரெக்யர்மெண்ட் 2025@ncrtc.in மெயில் ஐடிக்கு வந்து மெயில் ரைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்புறம் சில சர்டிஃபிகேட் ஃபார்ம் எடுத்துருக்காங்க. அதை தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கேபிட்டல் ரீஜியன் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இவங்க அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.